ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்கிறோம் எப்படி இருக்கீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவ்யா அவர்கள் அவங்களுடைய ஸ்டோரி. ஸோ நேற்று வந்து சாண்ட்ரா அவர்களுடைய ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. மதியானம் வந்துட்டு நம்ம இவர் அமித் அவர்கள் சொல்லியிருப்பார். ஆனால் நைட்டு எங்கே ஸ்டோரியை சொல்ல வைக்கிறீங்க? மதியானம் டைம் எவ்வளோ கேப் இருந்துச்சு, அப்போல்லாம் சொல்ல வச்சிருக்கலாமேன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன் அதை வந்து வினோத் அவர்கள் நைட்டு கண்டினியூ பண்ணுறார் அப்படின்றது தெரியல. ஏன்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டை கேட்கணும், அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கணும், நைட்டு தூங்குவாங்க. சரி, ஓகே. ஆனால் இதை வந்து யாருமே தூங்கலைன்னு நினைக்கிறேன். நேற்று ஆனால் சாண்ட்ராக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஓவர் நைட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு நம்ம திவ்யா வந்து ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, சின்னதாக நோட் பண்ணியிருக்கேன். 4 பேர், சரிங்களா? ராமநாதபுரம் தான் அவங்களுடைய ஊர். அப்பா வந்துட்டு கமுதி அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருந்திருக்காரு. படிக்க ராமநாதபுரத்துக்காக ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கொஞ்சம் மக்கு ஸ்டூடெண்ட்டு, படிக்க மாட்டாங்க, நிறைய சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுவாங்க. ரொம்ப மக்கு ஸ்டூடெண்ட், சரிங்களா? அதுக்கப்புறம் அப்பா வந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்பா கூட வந்துட்டு போயிட்டு வருவாங்க போல இருக்குது. அந்த அட்வொகேட் பேசுகிற விஷயங்கள், வாதாட விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. ஆனால் படிப்பு இருந்தால் தானே எப்படி இல்லைன்னா அட்வொகேட் ஆக முடியும். படிப்பு சுத்தமாக வரல. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு ஒரு வாட்டி போகும்போது டார்க்காக வந்து ஒருத்தங்களை பார்த்துருக்காங்க, ஜட்ஜு. அவங்கள பார்த்தோன்னே ஜட்ஜு ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கும் படிப்பு வேணுமே. அப்புறமா பார்த்திங்கன்னா அத்தாசையும் போச்சு. அதுக்கப்புறமா காலேஜ் சேர்த்து விட்ருக்காங்க. அது வந்து கேர்ள்ஸ் காலேஜ் தான் போல இருக்குது. எதுக்காக காலேஜுக்கு போனாங்களே தெரியல. அப்புறம் அது ஒரு பக்கம் போச்சான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அரியர், அந்த காலேஜில் அரியர் அவ்வளோ இருந்துச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு அதெல்லாம் முடித்து அக்கா வீட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு அவங்க லைஃப்லேயே. அம்மாவுக்கு திடீர்னு சுகர் வந்திருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறமா சினிமாவுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கிற விஷயமே வந்துட்டு எனக்கு இந்த சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் அப்படின்றாங்க. அப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஒரு ஆட் ஷூட். அது மூலமாக ஒரு சீரியல் கிடச்சிருக்கு. அந்த சீரியல் யார் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்கன்னா சோனியா அகர்வால் மேடம். உங்களுக்கு தெரியும், புதுப்பேட்டையில் நடிச்சிருப்பாங்க, செவன்ஜியில் நடிச்சிருப்பாங்க. அவங்க ஹீரோயினாக நடித்ததில் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ரோல் கிடச்சிருக்கு. ஆனால் பயத்தில் திரும்ப வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. குழந்தைக்கு அம்மாவும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன லீட் ரோல் மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அப்படியே போயிட்டே இருந்திருக்கு, நல்லா போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணுறாங்களாம் ஒரு பெரிய கேப் அவங்க ஃபேமிலி கூட வந்திருக்குன்னு. அப்படியே ஒரு 10 வருஷம் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளமும் வந்திருக்கு, சரிங்களா? ஒரு லெவலுக்கு மேலே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அவங்களே போயிட்டாங்களாம். அவ்வளோ பிரச்சனை, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு டைம் போயிட்டு இருக்குது. ஒரு வாட்டி வந்து ஒரு ஷூட்டில் வந்துட்டு ஒரு பொருள் அவங்கக்கிட்ட இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க. அந்த கோவன்ற ஒரு விஷயத்தால் அங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டு அவங்கள பேன் பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்காங்க பொழுது. அதான் ரெட் கார்டு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, இங்கே கொடுக்குறாங்களா ரெட் கார்டு, அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. சமீபத்தில் யார் நம்ம வடிவேல் அவர்களுக்கு கொடுத்தாங்களா, முன்னாடி கொடுத்தாங்களே நடுவில், இப்போ வடிவேல் அவர்கள் காணாம பாருங்க. ஆனால் இப்போ வராரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒன்று சம்திங் நடந்திருக்கு போல இருக்குது. அது வந்து ஒரு பெரிய இதுவாக போயிருக்கு. அவங்க அப்புறமா வாக் அவுட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க கோவம்னு சொன்னாங்களே. அதுக்கப்புறமா அங்கேருந்து என்ன பண்ணாங்க, ஹைதராபாத் போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு சான்ஸ் கிடைக்குது, அங்கேயே தான் இருக்காங்க. ஒரு 3-4 ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிரச்சனை, தமிழுக்கு வந்திருக்காங்க. தமிழ் ஒரு சின்ன பிரச்சனை, வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க வாழ வைக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஹீரோயின்ஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க. மோனிகா பெல்லோச்சி இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேற்றுமொழி மாநிலத்தின் தானே வராங்க, அதை சொல்கிறாங்க. ஸோ அதை சொன்னதுக்கப்புறமா இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா தான் திடீர்னு வந்து எனக்கு பாக்கியலட்சுமி ஒரு சீரியல் கிடச்சிது. அதில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பயும் வந்து ஒரு கால் இருந்திருக்கு. அந்த பேன் பண்ண ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க ஷூட்டிங் ஒழுங்காக வர மாட்டாங்க, அவங்கள போய் ஏன் போட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சப்போஸ் ஏதாவது ஒழுங்காக பண்ணலன்னா நானே ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க பொழுதுக்கு. ஆனால் அந்த பாக்கியலட்சுமி சீரியல் 5 வருஷம் போயிருக்கு. ஒரு கட்டத்துக்குமே அந்த சீரியலே விட்டு அவங்க வெளியே வரும்போது அப்போ தான் கேட்டு சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த. நான் ஏதாச்சும் அந்த மாதிரி பண்ணனான்னு இவங்க கேட்டிருக்காங்க. இல்லாமல் அந்த மாதிரிலாம் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேம் கிடச்சிருக்கு. அதை பாக்கியலட்சுமி மூலமாக தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமே கிடச்சிது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எதுவுமே கிடைக்கல. இப்போ பிபிக்கு வந்திருக்காங்க. ஸோ கோவப்படாதீங்க. அதனால தான் நான் நிறைய விஷயங்கள் அனுபவித்தேன். அதேமாதிரி சோஷியல் மீடியாவில் நான் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன். ஒரு ஃபோட்டோ, அதாவது சோஷியல் மீடியாவில் போய் ஒரு இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்கணுன்னா கூட அவ்வளோ பயமாக இருக்கும், அந்தளவுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் பவுன்ஸ் பேக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்குலாம் ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, அதாவது மீடியா பீப்புளுக்கு நிறைய ரிக்வஸ்ட்னா, இவங்களுக்கு பின்னாடி எங்களுக்கும் பின்னாடி ஒரு லைஃப் இருக்குது, அதை வந்து தயவு செஞ்சு மதிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுடைய அந்த கதையை முடித்தாங்க. அதாவது நம்ம நினச்சிருப்போம், நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், இவங்களுக்கு என்னங்க இவங்க எவ்வளோ பணக்காரங்க இருக்காங்க, ஆளுங்க போகிற ட்ரெஸ்ஸை பாருங்கள், நகையை பாருங்கள், கண்டிப்பாக பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். எல்லாம் பெரிய ஆளுங்க தான். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் மனுஷனே கிடையாது. அதுதான், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் மனுஷனே பிறந்திருக்கான். அதை தான் வந்து இங்கே வந்து உணர்த்தது எல்லாரோட ஸ்டோரியும். இப்போ சாண்ட்ராவோட ஸ்டோரி பாருங்கள், அதில் அவ்வளோ கஷ்டம். ஒரு சின்ன ஜாமீன் கையெழுத்தில் பெரிய பிரச்சனை.
யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, பெரிய அமௌண்ட்டு. ஸோ எல்லாருக்குமே இருக்கும் பிரச்சனை. நீங்களுமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எனக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சம் கடன் இருக்குது. நம்மளும் இப்போ சிரித்து பேசலையா, நம்ம வந்துட்டு வருத்தப்படுறதில் ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. அதை நம்ம கடந்து வரணும், அதுதான் விஷயங்கள். ஸோ இதுதான். ஸோ எல்லோரும் ஜாலியாக இருங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஆமாம், கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன விஷயம் கேளுன்னு சொல்லுங்கள். என்ன விஷயம்? ஆமாம் கஷ்டம்தான், சரி என்ன விஷயம் சொல்லு, கிளம்பு போ, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். ஜாலியாக இருங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.